அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பொதுவாகவே இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான். உங்களுக்கு அவருடைய பயிற்சி எப்படி இருக்குன்னா, ஃபினான்சியலாக இந்த வருஷம் பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. அதாவது பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லை. பட் பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த வருஷம் அதற்கான மதிப்பு உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த பயிற்சியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும், யாரெல்லாம் ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி நல்லாவே இருக்கும் தான் அர்த்தம். நல்லா இருக்கும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது, யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ ஜாப் தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என்னை வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. குறிப்பாக ஏஜ் ஆனவங்களுக்கு எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு இனிமேல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஏஜுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள். அது மட்டும் இல்லை, வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. பொதுவாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ஆர் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், அல்லது நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சராசரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தேவை, ஒரு ப்ரொமோஷனோ, ஒரு இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு இன்சென்டிவோ, அல்லது வராத அரியர்ஸோ, அல்லது போனஸோ, அல்லது ஹைக்கோ, இதுக்கு எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை வந்து ஜாஸ்தி. பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே யாரையும் பெருசாக உங்கள் வேலையில் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்காதுக்கு காரணம் கிரகத்தினுடைய தன்மை. உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லோரும் இருப்பாங்க. உங்கள் சுப்பீரியராக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், சப்பார்டினேட்டாக இருக்கட்டும். பட் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதனால் நீங்களும் எல்லாரோடையும் மிங்கில் ஆகுங்க. கொஞ்சம் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்கிறத ஒபே பண்ணுங்கள். இதெல்லாமே
உங்களுடைய கரியரில் ப்ராப்ளம் இல்லாமல் வண்டி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இந்த காலங்களில் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நல்ல லேபர்ஸ், திறமையான ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. திறமையால் எனக்கு வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அடிக்கடி இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த பயிற்சியில் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ லோன் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. ஏன்னா உங்களுடைய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய நோயினுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆக நோயாக கடனான்னு பார்க்கும்போது கடன் கூடினவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த பயிற்சியில் வராத அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வர்ற மாதிரி தோற்றம் வந்தாலும் அது கையில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த பயிற்சியில் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். உங்களுடைய பர்சனலாக தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையால் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு பக்கம் கவர்மெண்ட்டால் நன்மை, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டால் பிரச்சனை, எல்லாமே மிங்கிலாகி தான் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது திருமணம் ஆகாதவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், குழந்தைகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட் பெருசாக ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கலந்து இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, வராது ஷூரிட்டி செக்யூரிட்டி யாருக்கும் போடாதீங்க. அதனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் பெரிய லெவலில் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ நார்மலாக உங்களுக்கு இருக்குது. ஆய கலைகள் 64. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம், ரெக்கக்னைஸ் இருக்குது. வருமானங்களும் நார்மலாக இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் எதிரிகளாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த காலங்களில் நீங்கள் எல்லா விதமான யூக வணிகங்கள்லேயும் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கிரிப்டோவில் பண்ணுறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் விட்டதை படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க, அடக்கி வாசிங்க. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்கள் பிரிவதற்கான சூழ்நிலைகள், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது. முதலே சொன்ன மாதிரி சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நல்லாவே உண்டு. உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் நல்லா இருக்கக்கூடிய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம், ரெக்கக்னைஸ் இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் குலதெய்வத்தை நல்ல தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை படைத்த பிரம்மதேவரை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.